தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள பார்த்தோம் அப்படின்னா, "அன்றே கணித்தார் அண்ணாமலை" அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மனுஷன் எப்பயோ சொல்லி வச்சிருப்பார். ஆனா, அது இப்ப தான் நமக்கு புரியுன்ற மாதிரி அவரோட பழைய வீடியோஸ் நெறைய சர்க்குலேட் ஆயிட்டுருக்கும். அந்த மாதிரி அவர் அன்னைக்கே உதவாநிதி ஐயோ! சாரி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள பத்தி, "அவரெல்லாம் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட தகுதியில்லாத நபர்" அப்படின்னு அன்னைக்கு சொன்னது, இன்னைக்கு வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டுருக்கு. அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு? நம்ம அண்ணாமலை அவர்கள் அதற்கு என்ன பதிவிட்டிருக்கார்? அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு ஒண்ணு நடத்துனாங்க தஞ்சையில. எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காவிரியில் இன்னும் தண்ணி தொறந்து விட மாட்றாங்க. சிஎம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அண்ட் அது மட்டும் இல்லாம விவசாயி கடன் இருக்கு இல்லையா? தள்ளுபடி பண்றேன் அப்படின்னாரு, ஒண்ணும் பண்ணல அப்படின்ற மாதிரி பெருசா ஆர்ப்பாட்டம், போராட்டத்துல குதிச்சுட்டாரு. அவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ! நம்ம எதிர்க்கட்சி தலைவராச்சே, நம்ம ஏதாவது ஸ்டண்ட் அடிச்சு குட்டிக்கரணம் அடிக்கணுமே அப்படின்றக்காக நேத்து ஒரு சம்பவம் பண்ணாரு. ஆனா அந்த சம்பவமே அவருக்கு ஒரு சம்பவமா ஆகும்னு அவர் நினைச்சிருக்க மாட்டாரா? இல்ல இது ஒரு பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் தானா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஸ்கிரிப்ட்ட பத்தி தான் மனுஷன் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தாரு. எல்லாத்தையுமே படிச்சாரு. அதாவது காவிரில தண்ணி வரல, சிஎம்க்கு கவலை இல்ல அப்படின்னு. அங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்நாடகால நல்ல மழை பெய்யுது. நேத்து தண்ணி தொறந்து விட்டாங்கன்றது தெரியும். ஆனால் அவர் சொல்லும்போது, விஜய் அவர்களுக்கு என்ன கவலை இருக்கு? தண்ணி வரல. இப்ப ஜூன்ல இப்ப இதுவே எங்க ஆட்சியில இருந்தா, ஜூன் மந்தே நாங்க தண்ணி கொண்டு வந்திருப்போம். ஆனா இவங்க பாருங்க இன்னும் தண்ணி கொண்டு வரல. ஆனா அவருக்கு இதெல்லாம் கவலை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் குடுக்குறாரு. அந்த கேப்ப ஃபில் பண்றாங்க அவரோட ரசிகர்கள். த்ரிஷா அப்படின்னு ஃபில் பண்றாங்க. நம்ம உதயநிதியும் என்ன சொல்றாரு அப்படின்னா, தண்ணி எங்க வரணுமோ அங்க வரணும். சரி நான் காவிரி தண்ணிய பத்தி சொன்னேன் அப்படின்ற ஒரு டபுள் மீனிங்ல பேசுறார். என்ன சார் நெனச்சுட்டீங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப அவ்ளோ நீங்க என்ன பேசினாலும் கடந்து போயிருவாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் கேவலமா, நாகரிகமே இல்லாம அநாகரிகமா பேசலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? சார் நீங்க பண்றது எவ்ளோ கேவலமா இருக்கு அப்டின்னா, இன்னைக்கு உங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நியூஸ் மீடியா எல்லாம் உங்கள தான் கவர் பண்றாங்க. பிரேக்கிங் நியூஸே நீங்க தான் அப்டின்ற மாதிரி இவர் நிக்கிறாரு, இவர் இங்க உட்கார்றாரு, இவர் இங்க தண்ணி குடிக்கிறாரு, செல்ஃபி வீடியோ எடுக்குறாங்க அப்டின்ற மாரி உங்கள பத்தி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. வீட்ல குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க நம்ம பசங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்டின்னு. அவர் ஏதோ தப்பா பேசிட்டாரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன தப்பா பேசினாரு அப்டின்னு கேட்டா, சொல்ல முடியல சார். நீங்க என்ன பேசுனீங்கன்றத எங்களால சொல்ல முடியல. அவ்ளோ கேவலமா பேசி வச்சிருக்கீங்க. பட் இவ்வளோ கேவலத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா, அவர் பின்னாடி இருக்கிறாங்க. நெறைய பெரிய, பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. அவங்கலாம் அத சிரிச்சு, கைத்தட்டி ரசிக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற தொண்டர்கள் சிரிச்சு, விசில் அடிச்சு ரசிக்கிறாங்க. அப்படி இப்படி ரசிக்கிற அளவுக்கு, வக்ரத்தம் ரசிக்கிற அளவுக்கு இவ்ளோ உங்களோட மனநிலை மோசமா இருக்கான்னு தோணுது. ஏன்னா, இது இவர் மட்டும் இல்லங்க. இவரோட டிஎன்ஏவே அப்படிதான். இவர் தாத்தா காலத்துல இவர் அன்னைக்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நாடாவ தொற, பாவாடைய தொறந்து பாரு" அப்படின்னு ஒரு பெண் அமைச்சர பார்த்து பேசியிருக்காரு. இவரோட பையன் அவர் லேசுப்பட்டவரா? அவரு என்னலாம் பேசியிருக்காரு? ஐயா மோடி அவர்கள், அவரு எனக்கு வாழ்க்கை எனக்குன்னு ஒரு கல்யாண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு, நாட்டுக்காக இந்த வயசுலயும் இவ்ளோ கஷ்டப்படுற மனிதன பார்த்து, இதற்கு முன்னாடி சிஎம்மா இருந்த ஜெயலலிதா அம்மா, அயர்ன் லேடி டெஃபினட்டா உங்களலாம் அடிச்சு விரட்டி விட்ட அந்த அயர்ன் லேடி உங்களுக்கெல்லாம் கண்ண உறுத்தியிருக்காங்க. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, "அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள்." அதாவது நம்ம ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க அப்படின்னா, மோடி அவர்கள் வந்து விஷ் பண்றாரு. மோடி ஜெயிச்சார்னா, ஜெயலலிதா அம்மா போய் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனும் நோக்கினாள், அவனும் நோக்கினாள். அவங்களுக்குள்ள ஒரு கள்ள தொடர்பு இருக்கு. அப்படின்னு ஒரு நாட்டு பிரதமரையும், நம்மளோட தமிழ்நாட்டு சிஎம்மையும் சேர்த்து வச்சு கேவலமா பேசுற மைண்ட் செட் இருக்கு அவருக்கு. அப்போ இவரோட பையன் என்ன சும்மா இருப்பாரா? "டேய் தகப்பா, நீயே அவ்ளோ பேசியிருக்க, நான் பேச மாட்டேனா?" அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு வந்து இத இவ்ளோ கேவலமா பேசியிருக்காரு. சார் நாங்க பேசட்டுமா சார்? நீங்க இன்ஸ்டால நைட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நாங்க பேசட்டுமா? இல்லனா நீங்க வந்து துபாய்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார் ரேஸ் யாருக்காக நடத்துறீங்க? இப்படிலாம் வந்து உங்கள விட மோசமா பேச முடியும். ஆனா அத பேச நாங்க வரல. ஏன் சார் இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி தான் ஒரு அரசியல் பண்ணணுமா? ஒரு குப்ப அரசியல எடுக்கிறதுக்கு தான் நீங்கலாம் வந்திருக்கீங்களா? அண்ட் இதுக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம்னா முட்டு. ஏன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சியில இருக்காங்க இல்லையா? அதாவது பெண்கள தப்பா விமர்சிச்சா நம்ம வந்து அது தப்புன்னு சொல்லணும் தான். ஆனால் அவர் வந்து ஏதோ தப்பா பேசலையாம். அது சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்களே. அண்ட் அது மட்டும் இல்லாம நாளைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்குதல் இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல இப்படி ஒரு அரெஸ்ட் தேவையா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உதயநிதி அவர்களையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப போல்டா நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு பாய் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப எல்லார்கிட்டயும் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி காமிச்சு வெளிய எல்லாருக்கும் டாட்டா காமிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. லைக் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ரொம்ப போல்டா இருக்கேன். நான் தப்பே பண்ணல. நான் ஏன் பயப்படணும்? அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ரெஜிஸ்டர் பண்றாரு. அது நீங்க தப்பு பண்ணல அப்படின்னா, உங்கள காலையில அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்தாங்க இல்லையா? அப்பவே கையோட உங்க கூட போயிருக்கலாமே சார். அத விட்டுட்டு உங்க வைஃப் வெளிய இருந்துட்டு,
வெயிட், அவர் டாய்லெட் போயிருக்காரு. ஒரு ஜஸ்ட் வெயிட் ஃபார் 10 மினிட்ஸ் அவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லி 10 மினிட்ஸ் அப்படின்னு 1 மணி நேரம் உள்ள உட்காந்து என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ம முதல்வன் படத்துல பார்த்திருப்போம் இந்த சீனை. எல்லாரும் போய் பாத்ரூம்குள்ள உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருப்பாங்களே, அந்த மாதிரி நீங்க என்ன சார் 1 மணி நேரம் பண்ணீங்க? உங்களுக்கு தான் பயமே இல்லையே, தப்பே பண்ணலையே, பண்ணியிருக்கலாமே சார். அண்ட் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா பட்ஜெட் நாளைக்கு தாக்குதல் பண்ண போறாங்க. நாங்க அங்க கேட்கிற கேள்விக்கு இவனுங்களாம் பதிலே சொல்ல மாட்டானுங்க. ஒரு உதவாக்கர முதலமைச்சர், அவருக்கு என்னங்க தெரியும் அப்படின்றாரு. சரி ஓகே, அவங்க வந்து உதவாக்கர முதலமைச்சர். நீங்க 5 வருஷம் என்ன பண்ணீங்க? அண்ட் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்கலாம் ஒரு தற்குறி கூட்டம். இத எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். நாங்க பார்த்துக்கிறோம் அரசியல் ரீதியா அப்படின்றீங்க. நீங்க தற்குறி கூட்டம் கிடையாது அப்படின்னா, உங்களோட தொண்டர்கள் எதுக்கு சார் எல்லா ஊர்லயும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? மெயின் ரோட்ல உட்கார்ந்து சாலை மறியல் பண்றாங்க. எந்த வண்டிகளையும் போக விட மாட்றாங்க. அதுல எத்தன வயசானவங்க, குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றவங்க இருப்பாங்க. இல்ல நல்லது, கெட்டது எதுக்காக போகணும்னு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் எங்கேயும் போக விடாம தடுத்து, எங்க உதயநிதி தப்பே பண்ணாலும் முட்டு குடுக்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். நீங்களாம் எங்கடா போறீங்க அப்படின்னு சாலையில சும்மா போறவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறது, ரோட்ல போற வண்டியெல்லாம் போட்டு மிதிக்கிறது, இதெல்லாம் என்ன சார்? அங்க இருக்கிற போலீஸை நினைச்சா பாவமா இருக்கு. காலையில இருந்து அவங்க சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, இவங்களுக்காக அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க ஒவ்வொருத்தரா போய் ரோட்ல உட்காருவாங்க. அவங்க பாவம் ஒவ்வொருத்தரையா பிடிச்சு பிடிச்சு வெளியே விடுவாங்க. மறுபடியும் ஒருத்த வந்து உட்காந்துக்கிறான். நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கீங்க. நாளைக்கு அடுத்த சிஎம் கேண்டிடேட் நீங்க அப்படின் போது இவ்ளோ அநாகரிகமான அரசியல் பண்ணணுமா? ஒரு சிலர் கேக்குறாங்க, அவர் என்னங்க தப்பா சொல்லிட்டாரு? அவர் வந்து த்ரிஷாவை பேசினார். த்ரிஷா ஒழுக்கமானவளா? அவ ஹீரோயினா இருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றாங்க. அவ ஒழுக்கம் இல்லாதவளா இருக்கட்டும், அவ தப்பானவளா இருக்கட்டும், அவங்க பண்ற தப்ப இந்த திரை கலைஞர்கள் பின்னாடி போகாதீங்க. அவங்க நம்மள வந்து ரொம்ப மோசமான வழியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க அப்படிப்பட்ட நபர் கிடையாது. த்ரிஷா ஒரு நடிகை, கலைக்கூத்தாடி. அவர் கிடையாது நீங்க. நீங்க உங்களுக்கான ஒரு செட் ஆஃப் மக்கள் ஓட்டு போட்டு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற அந்தஸ்துல உங்களை உட்கார வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க பதவி மேல இருக்கிற மரியாதை உங்களுக்கே இல்லையே சார். உங்க பதவிக்கு நீங்களே மரியாதை கொடுக்காம அவ்வளோ கேவலமா ஒரு விஷயத்த பேசி அதை வந்து இத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்றது கூட இல்லாம, பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க எத்தனை பேர் இதை பார்ப்பாங்க அப்படின்ற நாகரிகம் இல்லாம ஒரு குப்பை அரசியல பண்ணிட்டு இருக்கீங்களே. பட் அவர் ஒரு நாள்ல வெளியே வந்துருவார். நமக்கும் தெரியும் இந்த அரஸ்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் வந்துருவாருன்னு தெரியும். ஆனால் முதலமைச்சருக்கு இது தெரியாதா? முதலமைச்சருக்கும் தெரிஞ்சுதான் இதை பண்றார். ஏன் அப்படின்னா, நீங்க பெண்களை தப்பா விமர்சிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுதான் தண்டனை. அசிங்கமா இருக்குல்ல, காலையில போலீஸ் உன் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்ததும் அசிங்கமா பட்டு தானே 1 மணி நேரம் உட்காந்து பாத்ரூம்ல போய் உட்கார்ந்துருந்த. அந்த மாதிரி அசிங்கப்படுவ அப்படின்றதுக்காக தான் பெண்களை தப்பா விமர்சிச்சீங்கன்னா இதுதான் நடக்கும். ஏன்னா எல்லா அரசியலையும் பார்த்தோம், ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளை பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பெண்களை தப்பா இழிவுபடுத்தி பேசியே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது காலங்காலமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் எண்ட் கார்டு போடணும் இல்லையா? அதுக்கு முதலமைச்சர் விஜய் பண்ணது நான் கரெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க பெண்களை விமர்சிச்சு தான் ஒரு அரசியல் பண்ணணும்ன்றது கிடையாது. நீங்க பேச வேண்டிய அரசியல், கையில் எடுக்க வேண்டிய மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து வச்சு அதுலயும் நீங்க ஒரு கேவலமான விஷயத்தை சித்தரிச்சு பேசுறது அப்படின்றதுக்கு டெஃபினட்டா இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது மட்டும் கிடையாது, அவருக்காக பேசினாரு அதனால அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது இல்ல. நம்மளோட அண்ணாமலை அவர்களும் பாஜகவோட ஒரு பெண் நிர்வாகி அலிஷா அவர்களையும் வச்சு மோசமா விமர்சிச்ச அந்த திருச்சி சூர்யா அண்ட் முக்தார் இவங்களையும் சரி விஜய் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாரு. அப்படி பெண்களை வச்சு தப்பா விமர்சனம் பண்ணி அதை வச்சு ஒரு அரசியல் தலைவரை அடிக்கணும் அப்படின்னு நினைச்சா டெஃபினட்டா இந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அண்ட் நம்மளோட அண்ணாமலை அவர்களோட அந்த வைரல் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த உதயநிதி இருக்கார் இல்லையா, இவங்க அப்பா தாத்தா இந்த பேரை நீக்கிட்டு உதயநிதியா தன்னோட குவாலிஃபிகேஷன் வச்சு பேசிக்கா ஒரு கம்பெனில வாட்ச்மேன் வேலை இவரால வாங்க முடியுமா அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொன்னாரு. டெஃபினட்டா அது 100% ட்ரூ தான். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு அப்பா தாத்தா இந்த பேரை வச்சுதான் இவங்களாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க. வேற அரசியல் புரிதல் கிடையாது, படிச்சது கிடையாது, படிப்பு ஒழுங்கா வரல, அரசியலும் வரல. அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, 60 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. 60 ஆண்டு காலம் திராவிட மண் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி பண்ணி ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வட்டி வாங்கி சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் ஓட் வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்களா ஒரு பர்சனா, அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, ஒரு டிஎன்பிசியாவது அவளால கிளியர் பண்ண முடியுமாங்க? அவரால பண்ண முடியாது. அரசியல் நாகரிகமே தெரியாது. அவரு ஹீரோயின்களுக்காக பால் டைல் குடிக்கிறது, விஷம் குடிச்சிட்டு உட்காந்துக்கிறது, ஹீரோயின் பின்னாடி சுத்துறது, இதை தாண்டி அவர் என்னங்க பெருசா அரசியல் பண்ணிட்டாரு? அரசியல் புரிதலும் கிடையாது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே ரொம்ப தெளிவா சொன்னாரு. அந்த நியூஸ் தான் இப்ப எல்லாரும் போட்டு வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இவருக்கெல்லாம் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நான் வந்து வைகை ஆறு இருக்கு இல்லையா, அதை கிளீன் பண்ண போனேன். இவ்வளோ கேவலமா இதை விட மோசமான குப்பைகள் இருக்க முடியும்.
அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினோட பேச்ச பார்க்கும்போது, "இங்க யாரு குப்பையா இருக்கு, ரொம்ப மாசா இருக்குன்னு" நெனச்சேன். அத விட ரொம்ப குப்பை இங்க இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேச்ச பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எவ்ளோ மோசமான அரசியல முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத பாருங்களேன். அண்ணன் என்னடான்னா ஊரெல்லாம் போய் கிளீன் பண்ணி, வெளிப்புறம் இருக்க குப்பைய சுத்தம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா பட் இந்த அரசியல் குப்பைகளுக்கு அண்ணன் சீக்கிரமா வந்தா தான் ஒரு முடிவு கட்ட முடியும். ஓகே, முதலமைச்சர் இருக்காரு. நம்ம ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் தாவேக்காக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. சிஎம் சார் இப்ப விஜய் இருக்காரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா விஜய் அவர்கள் மேலயும் ஒரு சில தப்பு இருக்கு. அதையும் தாவேக்கா நண்பர்கள் ஒத்துக்கணும். நீங்க அவர்கள் வந்து ஒரு வைஃப டிவோர்ஸ் பண்ணிட்டு, நீங்க ப்ராப்பரா மேரேஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் த்ரிஷா கூட சுத்துறீங்க. கல்யாண வீடு, எலவு வீடு, நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, யாரும் உங்கள இங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல. அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த அம்மா கூட ஏன் சார் நீங்க சுத்தணும்? அண்ட் த்ரிஷாவையும் பாருங்களேன், எப்பலாம் வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் நல்ல பேர் வாங்குறாரு, இப்பதான் வந்து அவரோட அப்பா அப்படின்ற மாரி ஒரு வீடியோலாம் பேசியிருந்தாரு. எங்க அப்பா தான் அப்படின்ற மாரி ஒரு வீடியோலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த த்ரிஷாவோட பஞ்சாயத்து வந்துருச்சு. அந்த அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துலயும் நாங்க 2 பேரும் அங்க போனோம். ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்களா, நாங்க லிஃப்ட்ல ஒண்ணா போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, நாங்க ஃப்ளைட்ல ஒண்ணா போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, பர்த்டேக்கு நாங்க தனியா கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். அப்படின்ற மாதிரி அவங்களும் உங்கள ஸ்பாயில் பண்றதுல த்ரிஷா நம்பர் 1 இருக்காங்க. சங்கீதா கூட தான் இருக்கணும் அப்படின்ற யாரும் சொல்லல. அட்லீஸ்ட் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார். ஏன்னா நீங்க ஒரு முதலமைச்சர். எல்லாருக்கும் முதன்மையானவரா நீங்க இருக்கணும்ன்றது தான் எங்களோட வேண்டுகோள். அண்ட் நெறைய பேர் வந்துட்டு, "அவரே அப்படிதானேங்க பேசினாரு. என் வாயில நல்லா வந்துரும்" அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பேசலாமா? அப்படின்னு கேட்டாங்க. எஸ், ஒரு முதலமைச்சர் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க தான். ஆனா அதற்காக அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது சார். ரொம்ப கொச்சையா, கேவலமா, ரொம்ப ஒரு செக்ஷுவல் மீனிங்ல பேசுறதும், அவர் வந்து என் வாயில வருது அப்படின்னு சொன்னதும் ஒரே மீனிங் கிடையாது. அதுவும் தவறு தான். ஆனால் அதை விட மோசமான தவற இத பண்றீங்க. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுருங்க. அண்ணாமலை அண்ணா ப்ளீஸ், நாங்க உங்களுக்கு தான் ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் வைக்கிறோம். உங்களோட அரசியல் மாண்ப பார்த்துட்டு, உங்களோட அரசியல் புரிதல், உங்க நாகரீகமான அரசியல பார்த்துட்டு, இந்த குப்பை அரசியல பார்க்கும்போது கருமம் இன்னும் எத்தன காலத்துக்கு தான் நாங்க இதெல்லாம் கேட்டு தொலையணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த அரசியல் குப்பைகள சரி பண்றதுக்கு நீங்க சீக்கிரம் வரணும். அத மக்களும் புரிஞ்சுக்கணும். இப்படி வந்து நம்ம இவ்ளோ மோசமான விஷயங்கள டிஸ்கஸ் பண்றதுக்கு காரணமே நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது, நம்ம இந்த குப்பை அரசியல விட்டு வெளிய வரணுமா வேண்டாமான்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் நல்ல அரசியல்வாதிக்கு வோட் பண்ணுங்க. நல்ல ஒரு தமிழகத்த உருவாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, உதயநிதி அவர்களோட அரெஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இந்த அரெஸ்ட் இப்ப தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த மாதிரி ஒரு குப்பை அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டணும். கண்டிப்பா இது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அண்ணாமலை அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கார் இல்லையா? அத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.